playing the heartbeats for new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us, drop your comment today. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். Tech Time Travelers அப்படிங்கிற வீடியோ thumbnail பண்ண போறோம். ஆமா, இந்த வீடியோக்கு இந்த thumbnail தான் நாங்க வந்து முன்னாடியே வச்சிருப்போம். இல்ல வேற ஏதாவது thumbnail கூட வச்சிருப்போம். இல்ல இது வந்து மெயின் ஷோக்கானது. இது மெயின் ஷோக்கானது. ஆமா, அத தான் வந்து ஜெனரேட் பண்றோம். அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பாருங்களேன், டெக் டைம் டிராவலர்ஸ்ல நியூஸ் அப்டேட்ஸ்லாம் வேற ஒரு வீடியோல இருக்கு. thumbnail மட்டும் டெக் டைம் டிராவலர்ஸ்க்கு ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. சீரியஸா அதனால ஒரு செப்பரேட் வீடியோ பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். 3 2 1 கோ. எனக்கு வந்து இது என்ன பஸ் மாதிரி தெரியுதுங்க இன்ட்ரோ. அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல போட போற இந்த வீடியோக்கு ஒரு இமேஜை வந்து கொடுக்கலாம். பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் சும்மா போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மாங்கு மாங்கு மாங்குன்னு என்ன கொடுத்தாலும் ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மாதிரி ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சாட் ஜிபிடி உள்ள இருக்கேன். சாட் ஜிபிடி உள்ள முதல்ல இந்த இமேஜை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த ப்ராம்ப்ட் வச்சு. ஓகே ஓகே. Create image of a YouTube thumbnail with the tech time travelers in a funky font. இதான அசல்ட்டா பண்ணிடுச்சே. ஆமா, சூப்பரா பண்ணிருச்சு. ஆனா என்ன, நாங்க கேட்காத ஒண்ணு இந்த மூஞ்சி தான். ஆமா, அது வந்து வந்துருச்சு. நான் யாரும் வேணும் அப்படின்னு கேட்கல. இட்ஸ் a show for people who like to explore new technology. like நம்ம ஆடியன்ஸ்ரா. இப்படி தான் அவங்க லிசன் பண்றாங்களா. ஆமா, ஆஹா ஆஹா அப்படி. பேசாம சேஞ்ச் this person to Indian வேணா போட்டு பார்க்கலாம். போட்டு பாரு. சரி, ஆனா நாங்க என்ன பண்ணோம், எங்க ரெண்டு பேரோட இமேஜை கொடுத்து இந்த எங்க ரெண்டு பேரை இதுக்கு பதிலா ஆட் பண்றா அப்படின்னு போட்டா இந்த ரெண்டு பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டு பேரை ஆட் பண்ணிருச்சு. என் சட்டையை மட்டும் கரெக்டா போட்டுடுச்சு. ஆமா, அதே பெரிய சாதனை தான். அதுவே பெரிய சாதனை தான். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டூல் கூட்டு போனீங்க. அந்த டூல்ல வந்து நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமா, இப்போ வந்து ரிமூவ் த பீப்புள் அப்படின்னு நான் போட்டேன். அது பண்ண முடியல. ஏன்னா டிராகன் பால் அனிமே மாதிரி ஒரு ஆளைய அந்த ஆளையே மாத்திரு அப்படின்னு போட்டேன், வரல. வேற ஏதாவது ஸ்டைல் போட்டனாலும் வரல. சரி போங்கடா, இது வேற ஒண்ணு, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்கு வந்தேங்க. கூகுள் ஏஐ ஸ்டுடியோல வந்தா இமேஜே அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ இமேஜ் அப்லோட் பண்ணா ரிமூவ் த கைன்னு கொடுத்தா திருப்பி நான் இப்ப எப்படி பாத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி கண்ணை மட்டும் ரெண்டு பேர்லாம் வராங்க, மாத்தி வராங்க. இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பக். அதுக்கப்புறம் அதை நிறுத்திவிட்டு ரிமூவ் த பர்சன் அப்படின்னு சொன்னா அது ஒரு இமேஜை கொடுத்துச்சுங்க. சரி, இந்த இமேஜ்ல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு. அந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல இந்த அனிமேல இருக்கிற இந்த ரெண்டு பீப்புளையாவது ஆட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா யாரோ ரெண்டு பேர் தெருவுல ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ரெண்டு பேர் ஏதோ ஒரு மொக்கையா தெருவுல ஓடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்ல ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வருது. அதனாலங்க என்னதான் நாங்க ட்ரை பண்ணாலும் இப்படியும் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் சாட் ஜிபிடில வந்து ஃபர்ஸ்ட் இந்த தம்ப்நெயில் வந்து சூப்பரா பண்ணிருச்சு. யூடியூப் தம்ப்நெயில் கேட்டோம்னா யூடியூப் தம்ப்நெயில் ஸ்டைல்லயே பண்ணிருச்சு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா ஒரு சாட்டை ஒன்று ஓபன் பண்ணி ஓகே அதுல வந்து திருப்பி நம்ம வந்து இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, எந்த இமேஜ் அப்படின்னா அந்த சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணிச்சுல அந்த இமேஜ். ஓகே ஓகேவா, இதை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆனதெல்லாம் கிடையாது. ஆமா, யூஸ்வலா ஆகாது. நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சாலே இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுக்கு சில பேர் வருவாங்க. அப்படியா? ஆமா, புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் நான் அந்த டெக்னிக். ஏ வாப்பா, நான் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண போறேன் வாப்பா அப்படின்னு வந்துருவாங்க. வாமா மின்னல் அப்படின்னு. அதனால புது ஒரு இங்கேயும் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இங்கேயும் அதையே ட்ரை பண்ணுவோம். என்னது அப்படின்னா, அந்த சாட் ஜிபிடியோட இமேஜை கொடுத்துட்டு சேஞ்ச் த, இதுதான் வரமாட்டேங்குதோ. சரி, சேஞ்ச் த பர்சன் டு an இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட். சூப்பர், கரெக்டா இருக்குமா? போங்க தம்பி. இப்போ வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுல இன்னும் அப்லோடே ஆகலை அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கேயும் அந்த இதை இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இருக்காது. பேஸ்ட் பண்ணிட்டு சேஞ்ச் த கை இன் திஸ் இமேஜ் டு an இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, என்ன இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா Dress சட்டை மாறிடுச்சு. இந்த சட்டை வேற கண்ட்ரியில போடுவாங்க, இந்த சட்டை வேற கண்ட்ரியில போடுவாங்களா? இது என்னங்க புதுசா இருக்கு? எப்படி மாறி இருக்கு பாருங்க. காலங்கள் மாறினாலும் சட்டைகள் அவன் என்ன சொல்லிருக்கான்? இந்த இமேஜ் ஆனா செம ஹை ரெசல்யூஷன்ல தான் டெவலப் பண்ணிருக்கு. இப்போ அவர் தான் தலைவர், இப்பதான் கெட்டிங் ஸ்டார்டட். டக்கு டக்குன்னு முடிச்சிருது எப்பயுமே இல்ல கூகுள். ஆமா, அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஆனா என்ன சட்டையை மாத்தி ஏமாத்திட்டு போகுது. ஆமா, மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சேஞ்ச் தி ஃபேஸ், சேஞ்ச் தி சூப்பர்.
சேஞ்ச் த ஃபேஸ் டு an Indian college student who uses a lot of gadgets. கொஞ்சம் நல்லா இதுவா கொடுப்போம். Come on Gemini, you can do this. ஜெமினி கவனி. அதே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் பக்காவா மாத்திடுவான் போல இருக்கு. ஆமா, ஆனா இவன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சொதப்புறாங்க. ஆமா, 16:9 கொடுக்க மாட்டான். ஆமா, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் போல இருக்கு. Make it in 16:9 aspect ratio for டெக் டைம் டிராவலர்ஸ்ல உள்ள டிடி எல்லாம் காணுமே, அது திருப்பி வர வைப்போம். இதுதான் நம்மளோட தம்ப்நெயிலா இருக்க போகுது இந்த வீடியோல. இன்னைக்கு தம்ப்நெயில் நாங்க எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு GPT-4o வச்சு காமிச்சிருக்கோம். உண்மையாவே முன்ன யோசிச்சு பாருங்க உலகம், அது என்ன வந்திருக்கு பாரு. அதுவா பரவாயில்ல, மாத்திருச்சு இல்ல. கண்ணாடியை போட்டு விட்டா நம்ம மிஸ்டர் ஹூஸ் த பாஸ். எனக்கு அப்படிதான் இருந்தது. அவன் இந்தியன். ஆமா, இந்தியன் தானே அவன், இல்லையா? வெள்ளக்காரன்ல அவன். இல்லடா, கேட்டேன், இதுகிட்ட கேக்குறேன். சரி, சாட் ஜிபிடி என்ன பண்ணுதுன்னு பாப்போம். சாட் ஜிபிடி வந்து ஒரு இந்தியன் மாதிரி இருக்குல்ல இது. ஆமா, அது சாட் ஜிபிடில ஒர்க் பண்ற இந்தியன் மாதிரி இருக்கு. என்ன சொல்லுது இப்ப 16:9க்கு 16:9க்கு வருதா அப்படின்னு பாக்கடா. இது வந்துருச்சு. இது ஒரு டவுன்லோட போட்டுப்போம். இது ஒரு கேண்டிடேட்டா இருக்கட்டும். வேற யாராவது நல்ல கேண்டிடேட் இருக்காங்களா? அவங்க கிட்ட நம்ம ஏதாவது தம்ப்நெயில் பத்தி கேட்போமா? நம்ம மூஞ்ச இப்ப கொடுத்து அது பண்ண முடியுமான்னு பாப்போமா? ஓகே, ஒன்ஸ் அகைன். சோ நாங்க இதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. என்னதுன்னா எங்களோட மூஞ்ச ஒண்ணு கொடுத்து அதுல இருந்து use one person in this image instead of the guy in the above image. இல்ல கரெக்டா கொடுப்போமா? ஏக்கு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா instead of the person in that image, use any one person from this image, from this given image, from this given image, and make us another YouTube thumbnail. YouTube thumbnail. Sama. Keep the rest of the elements intact. ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஆமா. இது வந்து பண்ணுதா அப்படின்னா எரர் தான் கொடுக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா நம்மளோட பர்சனல் இமேஜஸோட நம்மளோட ஃபேஸ் எடுத்து போட சொன்னா, ஏய் யாரா இது? இல்ல கோமாளி ஜெமினி டேய். இதுதாங்க. சரி, இது வந்து 16:9ல கொடுத்துருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி அமுக்கி வச்ச மாதிரி கொடுத்துருக்கு. டைப்பா இருக்கு. எக்ஸ்பேண்ட் இட், widen the view further and give us a 16:9 aspect ratio image. Please, sometimes pleaseலாம் போட்டாதான் அது ஒழுங்கா பண்ணும். ஐயோ ரொம்ப கெஞ்சறாரு. ஆமா, பாவம், கொஞ்சம் ஜிபி அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். மொத்தத்துல இந்த தம்ப்நெயில்லாம் எப்படி செய்யறது? அதுல நம்ம மூஞ்ச போட முடியாதுங்க. ஆனா ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு பண்ணலாம். என்னது அப்படின்னா அடோபி எக்ஸ்பிரஸ்னு ஒன்னு இருக்கு. ஆமா, அடோபி எக்ஸ்பிரஸ். ஓகேவா? உள்ள போவோம், இந்தியான்னு கொடுப்போம், கோ டு அடோபி எக்ஸ்பிரஸ் போடுவோம். அப்போ லாகின் ஆகும். லாகின் கொடுத்தா சரியா? ஆகட்டும். எத்தனை கேள்வி? ஆமா, ஃபர்ஸ்ட் புதுசா போடுறேன்ல. இது தாங்க, அது தாங்க, ரேஷன் கார்டு எங்க, ஆதார் கார்டு எங்கங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அது நிறைய பேனர் எல்லாம் போடும், அதெல்லாம் தூக்குவோம், தேவையில்ல நமக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் குயிக் ஆக்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதுக்கு இமேஜை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அது என்ன இமேஜ்னா நம்ம அந்த இமேஜ், இந்த இமேஜ். இதுல அது பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. அசால்ட்டா பண்ணிடுச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட்ஸ்ல டிரான்ஸ்பேரண்ட் தம்ப்நெயில் இமேஜ். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் இப்போ நான் புதுசாக ஒன்று பண்ணுறேன்.
இதுல அந்த இமேஜ் எடுக்கிறேன். டவுன்லோட்ஸ்ல எங்க இருக்கு அது? அது ரிமூவ் பண்ண இமேஜ் இல்லையா? ஆமா, தூக்கு அதுல தான் இமேஜ் இருக்கு, ஆள் இருக்காது. இல்ல ஆளு. இது வந்துருச்சா? இதை ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணி 16:9 லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல உள்ள தூக்கி போட்டோம்னா இதுல ஒன்று தான் அந்த இமேஜ். நோ ப்ராப்ளம், பெருசு பண்ணிக்கலாம். என்னங்க இது கடைசியில சமையல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு இது. அப்படிதான் ஒரு 2 சிட்டிகை இதை போட்டுக்கோங்க, 3 சிட்டிகை அதை போட்டுக்கோங்க. ஓகே, பரவாயில்லடா. அப்படி இப்படி சமாளிச்சு வந்தாச்சு. இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிய போகுது. இல்ல ஹைலைட் என்னன்னா கடைசியில ட்ரெடிஷனல் டூல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆமா, சோ ஒரு ஃபியூஷன் ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது. ஆமா, இப்போதைக்கு அப்லோட்ஸ்ல இல்ல நம்ம அப்லோட் பண்ணலையே இன்னும். இது இல்லையா அது? சாரி, டெலிட். சார் அவ்வளவுதாங்க தம்ப்நெயில் பண்றது. தள்ளி ஓகே, ஓகேவா? கொஞ்சம் பெருசுபடுத்திப்போம். அதான் டெக் டைம் டிராவலர்ஸ் மக்களுக்கு தெரியுமே. நல்லா இருக்கும். உன் காதை மட்டும் கட் பண்ணி விட்டானா அவன்? அந்த காது தெரியல போல. பரவாயில்ல, சரி, ஓகே. ஐபேட்ல எடுத்தது. ஆமா, ஐபேட்ல எடுத்தது. ஸோ டெக் டைம் டிராவலர்ஸோட தம்ப்நெயில் மேக்கிங் ப்ராசஸை நீங்க இப்ப பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, காதை வெட்டி விட்டாங்க. இப்போ வந்து ட்ரெடிஷனல் ப்ராசஸ்லயே பிரச்சனை பாரு. ட்ரெடிஷனல் ப்ராசஸ்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெடிஷனல் ப்ராசஸ்ல வந்து எப்பயுமே நம்ம எப்படி பார்டரை சூஸ் பண்ணுமோ நம்ம மேனுவலா சூஸ் பண்ணா காது போகாது. ஆமா, இவன் பேர் வைட் அண்ட் தி ஃபீல்ட் ஆஃப் வியூனா அவ்வளவுதான் பண்ணுவானா. நீ போய் தொலை, சரியா? ஆனா இவன் ஃபர்ஸ்ட் பண்ண இமேஜ் வந்து சூப்பரா பர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவனை எடிட் பண்ணோம் அப்படின்னு போனா பிரச்சனை ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகி என்னென்னமோ கொலாப்ஸ் பண்ணி பண்ணிடுறான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த இதை எடுத்து போடுவோம், கிரியேட் இமேஜ்னு கொடுத்து எப்படி பண்ணுதுன்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் அது காமிக்கிறது நல்லா இருக்கும். இதுல வேணா இப்போ நீ இமேஜ் என்ன மாதிரி ஆள் வரணும்? இல்ல, ப்ளீஸ் இன்க்ளூட் only one person in the thumbnail and he should look like an Indian college gadget enthusiast. Super. Who loves new technology. Create it in any style that would fit the theme of the thumbnail nu போடலாம். The person need not look real, so that நமக்கு எவனோ ஒருத்தனோட போட்டோலாம் வேணும். கரெக்ட்டா? நமக்கு இது ஸ்டுடியோ கிப்லி மாதிரி இமேஜ் வந்தாலும் ஓகே தான். பாக்க ஓகே மாதிரி இருந்தா சரி. டெக் டைம் டிராவலர்ஸ்னு அழகா வந்தா போதும். ஓகேவா? சோ அது வந்து டெவலப் பண்ணனும். ஃபைனலா இந்த இமேஜ் தான் நல்லா இருக்குமா? ஆமா, அது யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்ததனால ஒழுங்கா வருதா அப்படின்னு பார்ப்போம். சோ எவ்ரி டைம் வந்து from the பத்தியா இது எரர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. இது வந்து ரஃபா பண்ணக்கூடிய ஒரு டிசைனா பண்ணலாம். அப்படி இல்ல இப்போ வேணா இந்த இமேஜ் Black and Whiteல இருக்கு, நம்ம அதை கலரா மாத்தலாம். ஆமா, நம்ம ரெண்டு பேரோட இமேஜ் வந்து Black and White. ஆமா, இத வந்து பண்ண முடியுதான்னு பாப்போமா? எப்படி பண்றது? இது கொடுப்போம். change the image to color. இது எது ஒழுங்கா பண்றா கூகுள் ஓபன் ஏஐ வெர்சஸ் கூகுள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல கூகுள் தோத்துக்கிட்டு இருக்குங்க. தண்டத்துக்கு ஏன் நானும் நீ எப்போ ஹோலிக்கு போயிட்டு வந்தோம் அப்படிதான் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் கலர் அடிச்சிருக்கே. கேவலமா அடிச்சிருக்கானா? மரஞ்செடிக்கு தான் சமைச்சது. பின்னாடி என்ன வெள்ளையாவே இருக்கு ஸ்கை. சரி, ஸ்கை வெள்ளையா இருந்துட்டு போகுது. அதுக்கு பதில் கிளவுட்ஸ் எல்லாம் போடாம விட்டுருச்சுன்னே வச்சுப்போம். நம்ம மூஞ்சிக்கலாம் என் கண்ணு என்னாச்சு? கண்ணு என்ன ஆச்சு? ஒரிஜினல் இமேஜ்லயும் கண்ணு இல்லையா ஒரு சைடு? அது ரிஃப்ளெக்ஷனோட சேர்ந்துருச்சுங்க. இது என்னது கலர் கலரா இதெல்லாம் போட்டுருக்கு? ஹோலிடா. ஹோலி தான் போ. நம்ம ஜோலியை முடிச்சு விட்டுருவோம் போல இருக்கு. ஏதாவது உருப்படியா தான் கேட்டா கேப்ஸ்ல போட்டா இப்படிதான் கொடுப்போம் போல இருக்கு. கேவலமா கேப்ஸ்ல போடாம கேட்போமா? என்னடே கேப்ஸ்ல போடாம கேட்டா மட்டும் மறுத்து தள்ளிடுவாங்க. சேஞ்ச் த இமேஜ் டு ஃபிலிம்
லைக் கலர் அப்படின்னு கொடுப்போம். டக்குன்னு பண்ணிடுறான். ஆனா ரிசல்ட் என்ன? பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்னு வந்துட்டான் அவன். என் கண்ணை என்னவோ பண்ணிட்டான். ஏதாவது பண்ணிடுறான்டா இவன். சும்மா கலர் மாத்துன்னு சொன்னா கூட என்னையா அது? யூடியூப் தம்ப்நெயில் நான் கேட்டேன். Give me, ஐயோ இது வேற. Give it to me in the format of a YouTube thumbnail bro. thumbnail 16:9 கொடுத்துரு. அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளோதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப யூடியூப் thumbnail மறுபடியும் சைடில் எங்கே யூடியூப் ஐக்கான் மட்டும் போடுமா? அதனால 16:9 சொல்லி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு நார்மல் ஒரு பிளேலிஸ்ட்கான 1:1 இமேஜ். ஆமா, ஒரு பாட்காஸ்டுக்கு இமேஜ் மாதிரி இருக்கு. அதனால நம்ம இதை வந்து செலக்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாட்காஸ்ட் அப்போ போற போக்குல இப்போ ChatGPT வந்து ஓவர்டேக் அடிச்சு போயிட்டு இருக்கான் நம்மளோட அனுபவத்துல. வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். ஆமா, இவன் பெட்டரா பண்றான். ஆமா, இமேஜிங்ல வந்து இவன் இப்போ நம்பர் 1ல இருக்கிறான். உண்மைதான். 16:9 கொண்டு வந்துட்டான் அந்த இமேஜ. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க. நீங்களே பாருங்க, 15 நிமிஷம் போயிடுச்சு இந்த ஒரு டெமோலயே. இல்லடா, இப்படிதான் நார்மலா வந்து ஒரு தம்ப்நெயில் செய்யறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும். டிபெண்டிங் ஆன் எஸ்பெஷலி கிரியேட்டிவாலாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஆகும். ஏன்னா நம்ம பேசிக்கா போடுறதுக்கு அந்த டைம் ஆகும். SRK ஒரு நாள் கூப்பிட்டு வந்து அவனோட ப்ராசஸை காமிக்க சொல்றோம். அப்ப அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு அவன் என்ன தடவை சொல்லுவான், வேலைக்கு உழ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் அப்படின்னு. என் ட்ரிக் எல்லாம் நான் காமிக்க மாட்டேன், நான் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு. ஏன் யூடியூப் டியூட்டோரியல் பார்த்தா கத்துக்கிட்டேன். இல்ல என் வேலைக்கு உழ வைக்கிறதுக்கு ஏஐ வச்சு என்ன எப்படி போடுறதுன்னு காட்டுறீங்களா அப்படின்னு. ஏஐக்கும் என்ன அது 16:9 வருமா வராது? 16:9 வர மாதிரி தான் இருக்கு. ஆனா மேல வந்து ஸ்பேஸ் இருந்து டெக் டைம் டிராவலர் இருக்கு. இங்க ஸ்பேஸை காணுமே. அங்க பாரு, சைட்ல பாரு, இங்க பாரு, அந்த ஸ்பேஸே இல்ல. நம்ம இதையே திருப்பி கொடுப்போம். இல்ல அது முதல்ல ஜெனரேட் பண்ணி 16:9 கொடுப்போம். அது ஜெனரேட் பண்ணி முடியட்டும். என்ன வருதுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். வந்துருச்சா? வந்துருச்சு. இது 16:9 மாதிரியே இல்லையடா. ஆமா, எனக்கும் 16:9 மாதிரியே இல்ல. ஏன் அதுக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு தெரியல எனக்கு. தண்டமா இருக்குங்க. ஹைப்ப நம்பாதீங்க, சத்தியமா சொல்றேன். எவ்வளவு ஒரு பயன்படுத்தி பார்த்தானே தெரியுது. சும்மா ஸ்டுடியோ கிப்லி இமேஜ் மாத்தினா போதுமா? அதான் இங்கே போட்டுருவோம். இதே எனக்கு 16:9 தான் வேணும், புரியுதா? கரெக்டா இருக்கு. தட்டுங்க தம்பி. இப்போ வந்து ரேட் லிமிட் சார், நீங்க நிறைய யூஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னான்னு வையேன். பிளஸ் மெம்பர்ரா, உனக்கு என்ன அப்படி சொல்லணும்? பிளஸ் மெம்பருக்கே அப்படிதான் சொல்லுவான் நிறைய தடவை. நான் வேணா போய் காமிக்கிறேன், மற்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அநியாயம். ChatGPT காசு கொள்ள அப்படிங்கிறேன். இல்ல பே பண்ணிட்டு இருக்க, ஏன்டே இப்படி பண்றியா, பே பையில அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப் தான். இந்தியால எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இந்தியால நிறைய பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அனிமே போட்டோ கன்வெர்ட் பண்றதுக்கு. அடுத்த மாசமே எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கடா. இருக்கிற இமேஜ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆமா, கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டு தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷமா இருப்பாரு, ஏன்னா அவருக்கு டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு. பட் அத ட்ரெயின் பண்றதுக்கு டேட்டா தேவைப்பட்டுச்சு, அதை வந்து மக்களே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியா போயிடுவோம். எஸ் எஸ். சோ நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி முடியட்டோம். எனக்கு வந்து கேலரியில இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸே டெஸ்ட் பண்ணணும்னு தோணுதுடா நிறைய. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், அப்ஸ்கேல் ஃபீச்சர். நம்ம கேலரியே வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வருது. பட் கூகுளோட போட்டோஸ் ஆப் வந்து எனக்கு தெரிஞ்சு சைனீஸோட ஃபாலிங் பிகைன் மாதிரியே ஃபீல் ஆகுது. கொஞ்சம் இன்னும் பெட்டரா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏஐ எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஜோக் பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, போட்டோஸ்ல வந்து என்ன சர்ச் பண்ணாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருது. இப்போ நான் வந்து ஒரு அந்த டைம்ல வந்து சிவப்பு கலர் சட்டை போட்டு அப்படின்னா உடனே வந்துருது. இந்த டைம்ல இந்த லொகேஷன்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஹிமாச்சல்ல நான் இருக்கும்போது அப்படின்னா போட்டுருவோம். இல்ல அதெல்லாம் போடுது. எனக்கு என்னன்னா, அவன் என்னடா ஒண்ணுமே பெருசா ஷோகேஸ் பண்ண தெரியாதவன்லாம் கடந்த 5 வருஷமா ஏஐ வச்சு கேலரியில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த ஷாமில கூட நம்ம பாத்துருப்போம், பின்னாடி வானத்தை மாத்தலாம், ரொம்ப பழைய ஃபீச்சர் அதெல்லாம். இவங்களும் தான் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் நார்மல் இமேஜ் போர்ட்ரேட்டா மாத்துறது, நார்மல் இமேஜ் வந்து கலர் பாப்பா மாத்துறது. நான் சொல்றேன்னு என்னது மக்களே பாத்துக்கோங்க மக்களே, இதுக்கு மேல லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. என்னது இது? ஒருத்த வந்து பே பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பண்ணா என்ன கணக்கு இது? என்ன இப்ப இந்த 16:9 கூட பாருங்க மக்களே. இதனாலதான் சொல்றேன், எடுத்த உடனே வந்து எங்களை மாதிரி ஏர்லி அடாப்டர்ஸ்லாம் உங்களுக்காக
தியாகம் பண்ண ரெடியா இருக்கும். அடுத்த மாசம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், கவலையே படாதீங்க. அதனால நீங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. இது பாருங்க இப்படிதான் இருக்கு மொக்கையா. வெறும் ஸ்டுடியோ கிப்ளிக்காக பண்ணாதீங்க, சீரியஸா பாரு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னங்க இது, என்னங்க இதெல்லாம் நியாயமா? இதே டக்குன்னு வேற ஏதாவது ஒரு டூல்கிட்ட கொடுப்போம். வேற டூல் இந்த பார், ரெடியா இருக்காங்க. என்ன வேணுங்க, என்ன வேணும், எதுல வேணும், எதுல போடலாம்? ஐடியோகிராம்ல போடலாம். ஐடியோகிராம் தான் பெஸ்டா இருக்கும் டெக்ஸ்ட் காமிக்கிறதுக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அழகா அதுல ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்தது தான் வரும். ஸ்டைல் நம்ம எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ரியலிஸ்டிக் அனிமே ஓகேயா, அனிமே ஸ்டைல் கொடுப்போமா? ஜெனரேட். இவன் இப்போ முடிச்சிருவானா? நான் அப்படியே கிளம்பி போயினே இருப்பேன் கடுப்பாய். அப்புறம் இவன் இப்போதான் கெட்டிங் ஸ்டார்டட். இல்லை இவன் முடிச்சிட்டான்னு வச்சுக்கேன், ஆல்ட்மேன் காலிடா, ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் அழுத்திடுவேன். ஆமா பாரு என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. டேய் டக்குனு முடிச்சிருச்சு, மேல யூடியூப்னு போட்டுருச்சு பாரு. ஆமா சூப்பர்ல. ஆமா ஓகே, கிரியேட் another. இதே வந்து திருப்பி இன்னொரு வேற ஸ்டைல்ல போடு. ஓகேவா? அப்ப பாரு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. என்னங்க தம்பி நீங்க ஐடியோகிராம் பதில் வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணுங்க. ஆமா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். கூகுளோடது இருக்கு இமேஜன் 3, ஆனா அது அவ்வளவு நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். மேக்னிஃபிக் ரீகே டாலிட்ட கேப்போமா? சூப்பரா ஃப்ளக்ஸ் செமையா இருக்கும். ஃப்ளக்ஸ் ஓ இது வேணாம், இது ப்ரோ வேணாம், அல்ட்ரா. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அது என்ன கீழே ஏதோ ஒரு ஸ்க்ரால் இது இருந்தது. இது வரேன். இது இங்க இங்கடா ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமா ஆமா, எவ்வளோ இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு ஈக்குவலா இது இருக்கணும். இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கணும், கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணும். யூஸ்வலா நான் அப்படியே இதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுருவேன். சீட் அப்படிங்கிறது மாத்தினா வேற வேற மாதிரி ஜென்ரேஷன்ஸ் வரும். இதெல்லாம் சும்மா ஃப்ரீயா விட்டுருவேன் நான் எப்பயுமே. இப்போ நம்ம மக்களுக்கு காட்டுறதுக்கு தானே எது பெட்டரா இருக்குன்னு. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, வேணும்ட்டே இப்படி பண்றானா? 16:9 இது கிடையாது. இது 16:9 கிடையாது. ஏன் இப்படி கட் ஆகுது? நல்லா இருக்கு ஆனா ஏன் கட் ஆகுது? இப்போ என்ன பண்ணணும்? make it in 16:9 aspect ratio also text and ensure text doesn't get cut. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இவ்வளவு தூரம் உட்காந்து இதே கேக்குறீங்க பாருங்க, முடிச்சிட்டான் அவன். ஐயோ டிராவலர்ஸ்ன்றது தப்பா இருக்கு. அதான் ஐடியோகிராம்ல மட்டும்தான் டெக்ஸ்ட் வந்து கரெக்டா வரும். இப்போ டாலி 3 அது டாலி ட்ரை பண்ணி பாரு. டாலிலாம் ஓகேயா இருக்கும். ஐயா அப்படியாடா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்போ லாஸ்டா இருக்கானே அது அப்படிதான். ஆமா நல்ல ஹெச்டியே கொடுக்குறேன் நான், ஸ்டைல் நேச்சுரல் கொடுக்குறேன் நான். டகால்னு வருமா? உடனே வந்துடும். இவன் பாரு இப்போதான் கெட்டிங் ஸ்டார்டட். இன்னைக்கு ஏஐ எக்ஸ்ப்ளோரேஷனா போயிருச்சு. இல்ல இது தேவைடா இது. ஆமா ஆமா, சில சமயங்கள்ல பசங்க தானே கேக்குறாங்க, அண்ணன் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு காட்டுங்க. ஆமா ஆமா ஆமா, இது பெட்டர். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்டா. ஒரு நாள் உட்காந்து ட்ரை பண்ணுவோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 3 மணி நேரம் ஷோ கூட ஓகே. ஆனா நம்ம ட்ரை பண்ணி ஒரு 15 செகண்டுக்கான ஒரு இமேஜ் ஜெனரேட்டட் பை டாலி போடு. இது யாரு? நம்ம ஏ2டி கூட இருக்கிற யாரோ ஒரு பையன். ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஆனா டெக்ஸ்ட் ஒழுங்கா பண்ண முடியல பாரு. ஆமா, சோ இதுக்கு தான் அந்த ஆட்டோ ரிக்ரெசிவ் டெக்னாலஜி அவனுங்க வந்து யூஸ் பண்றானுங்க. அப்பவும் தப்பா தான் வருது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இது எப்படி 16:9? பாதி தூரம் வருது, அதுக்கு ஒரு டவால்னு வந்துருதுடா. பல்பு பாதி காணும். சரி இப்போ நான் இது என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு போயிட்டு ஸ்னாப் சீட் டிராவலர்ஸ் கட் ஆயிடுச்சு. ஸ்னாப் சீட் இருக்குல்ல, அதுகிட்ட கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்லணும். இப்போ அதுல கரெக்டா வேலை செய்யுதான்னு பார்க்கலாமா? சும்மா அனுப்பு எனக்கு டெலிகிராம்ல. இதுல ஏதாவது ஒரு இமேஜ் பாரு. இதுக்கு முன்னாடி இருக்க இமேஜ் அனுப்புடா, இது கண்ட்ராவியா இருக்கு. என்ன அநியாயம் அது, வேணுட்டே பண்ற மாதிரி இருக்கு. சும்மா அது டெலிகிராம்ல அனுப்பு, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். என்னென்னலாம் இது நான் கூட நேரம் முடிச்சு விட்டுரும். ஏன்னா நார்மலா இந்த இமேஜ் அழகா இருக்கு. பாரு 24 நிமிஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது ஷோ ஆரம்பிக்கலாம்னு உட்காந்தவங்க நாங்க. உட்காந்தா பாருங்களேன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் அதை ஃபுல் டெக்ஸ்ட் கொடுத்தா என்னவா?
இவன் டெக்ஸ்ட்ல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் பாரு பெஸ்ட், இவன் தான் வேற லெவல்ல பண்ணுவான் பாரு. இவன் இப்போ நான் 2 இமேஜா கொடுப்போம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9, ஸ்டைல் வந்து டிசைன் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இவன் பாரு கன்னா வருவான், ரிலையபிளா இருக்கு பாரு. அது மோர் ரிலையபிளா இருக்கு. ஏன்னா இவன் இன்னும் டெவலப்பர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணல, வெறும் கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கான். டெவலப்பர்ஸ் வந்து இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? அவங்களோட ப்ரொஃபஷனல் அவுட்புட்டா இதை ஒத்துப்பாங்களா? கொலை தெரியுமா? கொலையா கொன்றுவேன். வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க டைம். அப்போ எவ்வளவு ஜிபிடில இவ்வளவு தப்பா பண்ணுது. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல அடிக்குதுங்க, அதான் இவனுக்கு வெளியே போஸ்ட் பண்றானுங்க. உண்மைதான் இல்லையா? ஒரு 15 டேக்கு அதுல 1 மட்டும் அப்படிதான் இருக்கு. டெக்ஸ்டும் பக்கா, ஆனா அனிமே ஸ்டைல்லே பண்ணிருச்சுல. மறுபடியும் போடுவோம். இதுக்கு இமேஜ் ஆட் பண்ண தெரியுமா? எக்ஸிஸ்டிங் இமேஜ் ஜெனரேட் பண்ண தெரியும். ஆமா, 3D ஸ்டைல்ல போடுவோம் இந்த தடவை. ஆனா டக்குன்னு பண்ணிடுதே, ஆப்ஷன்ஸ் ஃபாஸ்டா இருக்கு. ஒரு 10-15 செகண்ட்ல முடிச்சிருது. ஒரு நிறைய ஐட்டரேஷன்ஸ் வந்து ஃபாஸ்டாவது பார்க்க முடியுது நம்மளால. அதுல என்னடானா கெட்டிங் ஸ்டார்டட், ஜெனரேட்டிங் இமேஜ். டேய் சாட் ஜிபிடி இருந்தாலும் அநியாயமா பண்றடா நீ. இல்ல பாரு எப்படி இருக்கு. இப்ப அந்த பையன் வந்து 3Dல தெரியுறான். ஆமா, நல்லா இருக்குல்ல அது. போதாது இது நமக்கு பின்னாடி போடுறதுக்கு? போதும். போடா சாட் ஜிபிடி. இனிமேல் நான் யாராவது திட்ட போறேன் அப்படின்னா போடா சாட் ஜிபிடின்னு திட்ட போறேன். ஏன்னா ஒண்ணுதுக்காக வேலைக்கு ஆகாதவன் அவன். ஆனா ஐடியோகிராம் பாருங்க, ஐடியோகிராம்ல தான் வணக்கம் கீக்ஸ் இன்ட்ரோ வீடியோவோட பிக்சர்ஸ். ஆமா, ஸோ அதுல டெக்ஸ்ட் வந்து பக்காவா வரும். என்ன சாட் ஜிபிடி அளவுக்கு அவனுக்கு ஆர்டிஸ்டிக் அபிலிட்டி இல்லைன்னு வேணா சொல்லலாம். வெயிட்டிங் ஐடியோகிராம் தம்ப்நெயில் வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் வரும். இப்போ V2ல இருக்கு, V3 வரும். அப்போ அவன் அந்த ஆட்டோ ரெக்ரெசிவ் டெக்னாலஜி போட்டான்னா பெட்டர் ஆயிடும்ல. இல்ல இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு அதுதானே மேட்ரு. இதுதாங்க இவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்குது. சரி, இப்பயாவது அவன் என்ன பண்ணி தொலைச்சான்? எதுவும் பண்ணல. அவன் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல, திருப்பியும் போடுவான். வேணாம் டயர்ட் ஆயிடுச்சு. இல்ல இவனுக்கிட்ட போடுவோம். இது ஒண்ணு கேள்விப்பட்டேன், இங்க சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, ஆனா இங்க சரியா வேலை செய்யுதுன்னு. இது என்ன இடம் அப்படின்னா இதுதாங்க சோரா. இங்க வீடியோவே ஜென்ரேட் பண்ணலாம், ஆனா புதுசா இப்ப இமேஜும் ஜென்ரேட் பண்ண கொண்டு வந்திருக்கான். ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் இந்த மாதிரி இவ்வளவுதான் பண்ண முடியும். பரவாயில்ல. ஏன் கோடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? ஒரே ஒரு வேரியேஷன் போதும், ப்ரீசெட்ஸ்ல அதுவும் தேவையில்ல. அப்போ வாணி சோரால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோராவோட கோலி டான்ஸ். ஆமா, இங்க பாரு, நான் கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நேத்திக்கு வந்து எனக்கு சும்மா ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு போட்டேன். ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்ல அப்படின்னு போட்டேன். கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ரியலிஸ்டிக்கா இல்லைன்றதுனால நான் போஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணேன், ஃபியூச்சரிஸ்டிக் இந்தியன் சிட்டிஸ்கேப் காமிடா அப்படின்னு. அதுல இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துச்சு. இப்படி இருக்கான் ஃபியூச்சர்ல இந்தியா. அதுக்கு அதாவது ஆர்கிடெக்சரை மட்டும் இந்தியா மாதிரி காமிச்சிட்டு மற்றதெல்லாம் வேற எதையே காட்டுது. அன்ரியல் இன்ஜின் மாதிரி இருக்கு எல்லாம். ஆமா, இங்க பாரு, மும்பைல கோஸ்ட்ல போற மாதிரி. ஆமா, இதுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் போட்டு எடுக்க வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்றதுக்கு தான் இந்த சோரா. இது பாரு, ஒருத்தன் வந்து சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டு பார்க்க வச்சாங்க. ஆனா அது சூப்பர்மேனா யாரு, என்னது இது அப்படின்னு ஒன்றும் புரியல. நீங்க பாக்குற வீடியோ எல்லாம் மல்டிபிள் டேக்ஸ்க்கு அப்புறமா வருதுங்க. இது பாரு, செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு இந்த வீடியோ. இது ஏ ஜெனரேட்டட் மாதிரியா இருக்கு, யாரோ ரியலா போன் வச்சு எடுத்த மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. எப்படி ஒண்ணு நான் எடுத்தேன், ஒரு செம்ம ஃபன்னா ஒண்ணு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒண்ணு கேப்சர் ஆகுது, பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு கேப்சர் ஆகுது. இதுல இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் போட்டா என்னென்னலாம் வந்துச்சு. பின்னாடி ஒரு வண்டி போச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியல. மாடா மாறிச்சு தெரியுமா? அது மாடா மாறிச்சு. நீ பாத்துட்டே இரு, பின்னாடி ஒண்ணு வரும் வண்டி, அது மாடா. ஆமா, வால்லாம் வருது. என்னடா டேய், அதாவது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குங்க இதுல வீடியோ ஜெனரேட் பண்ணா. அதுதான் நான் காமிக்கிறேன். ரிவர்ஸ்ல நடக்குது மாடு. போடு, சிசிடிவில பாரு,
கலர் கலரா இருக்காங்களே. இந்த மாதிரி வீடியோலாம் வந்து வித்தியாசமான வீடியோஸ்லாம் ஜெனரேட் நீ இப்ப ஜெனரேட் பண்ண சொன்னீங்க, அது பண்ணிச்சா பாரு பாப்போமா. இமேஜ் ஆக்சுவலா பண்ணிரும். போடா இது சூப்பரா இருக்குடா. என்னடா டெக்ஸ்ட் தப்பு பண்ணிருச்சு. டெக் டைம் மட்டும் இங்க பாரு 16:9 சீரியஸா எடுத்துட்டு பண்ணிருச்சு. ஆமா இப்போ சோரா பெட்டரா, ஏன்னா டெக்ஸ்ட் மட்டும் அவனால ஒழுங்கா பண்ண முடியல, பட் மீதி எல்லாம் சூப்பரா பண்ணுது. என்ன ஹைலைட்னா அது சொன்னது 3:4 தான், ஆனா செஞ்சது 16:9 கேட்ட. கரெக்ட். டெக் டிம் டிராவலர்ஸ், டிமே டிராவலர்ஸ். பரவாயில்ல டிம்கு கூட டிராவலர்ஸ் நினைச்சுப்போம். இதை வச்சு அப்படியே வீடியோ கூட பண்ணலாம். ஃப்ரம் திஸ் இமேஜ் அப்படியே வீடியோ கூட கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுக்கு தெரியல, வீடியோ ரொம்ப அதான் நான் காமிச்சேன். தெரியுது படம் மொக்கையா இருக்கு. ஸோ இது செம்ம. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ நான் இன்ஸ்டாகிராம் கேம் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க வந்து இதுல நடந்து போறாங்கன்ற போட்டேன். செம்மையா இருக்குல்ல. ஆமா, நிறைய இந்த மாதிரி வித்தியாசமா கிரியேட் பண்ண முடியுது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை பண்ணியிருக்கேன். ஜன்ஸ்கார் ட்ரெக் ஒன்று பண்ணியிருக்கேன், சாதார் ட்ரெக் அப்படின்னு. அதை ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு. பிசிக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. ஒரு ஈகிள் பறக்குது இந்தியாவில், எங்கேயோ பறக்குது. இது ஒரு டஃப்பான டெஸ்ட். விங்ஸ் எல்லாம் பாரு, இஷ்டத்துக்கு போயிட்டு வருது. ஆமா, ஒரு விங் மறைஞ்சு போயிட்டு அது ஒரு எங்கெல்லாமோ போயிட்டு வருது. ஆமா, ஆனா டக்குன்னு இதெல்லாம் பார்த்தா அசாசின்ஸ் கிரீட் தான் ஞாபகம் வருது. மூன்ல போய் ஏதோ ஒன்று புதுசா கண்டுபிடிக்கிறாங்கன்னு போட்டேன் ஒரு வீடியோ. கடைசியில் பார்த்தா கீழே குழந்தைங்க மாவு பிசைஞ்சு விளையாண்டுட்டு ஃபேக்கா இருக்கு. அது என்னன்னா இப்போ அதுக்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னா இது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது வந்து அதெல்லாம் சரியா பண்ண முடியல, வேற ஏதோ ஜோக்கா இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து செம்ம ஃபேக்கா இருக்கு. இது பாரு, ஒருத்தர் வந்து ஒரு காட்டுல நடந்து போறாரு, ஒரு பழைய ஆளு, அந்த பிலிம் கேமரால எடுக்கிறோம். வித்தியாசமா இருக்குல்ல, டீசெண்டா இருக்குல்ல அது. ஆமா, ஆனா இன்னும் கொடூரமா ஒண்ணு காமிக்கிறேன் பாரு. ஏன் ஒரு பறந்துட்டாரா? இல்ல, ஏன் இப்படி ஏன்டா தளத்து திரும்ப பயமா இருக்குங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தா. சீரியஸாடா எப்படி கிரியேட் ஆகுது பாரு. நடந்து போய்கிட்டு இருக்காரு கரெக்ட், ஆனா தலை பின்னாடி இருக்கே. இதுவும் அந்த மாதிரி தான் கிரியேட் ஆச்சு. அப்படியே தலை ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மொத்தம் ஆளே ரிவர்ஸ் ஆயிட்டாரு பாரு. ஆனா அவர் அந்த பக்கமே நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் தான் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ இது பார்த்தேன். இது நிறைய பேர் ரியல்னு நம்பிட்டாங்க. கடைசியில சாயுது சல்லுன்னு. கரெக்ட்டா, நிறைய பேர் ரியல்னு நம்பிட்டாங்க. இல்ல இன்னும் நீ போட்டுருந்தது நல்லா. நான் ஃபர்ஸ்ட் போட்டுருந்தது காமிக்கிறேன், ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ணிச்சது. இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொருத்தர்லாம் இருந்தாரு வீடியோல. இதுவே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கா. புகை எல்லாம் போகுது பாரு. இதுதான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ தான் நல்லாதான் இருக்கு. அதான் சூப்பரா இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். இல்ல என் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் வந்து இது நம்பிட்டாரு. எங்கடா போயிருக்க அப்படின்னா, அப்புறம் பாரு ஒரு பிலிம் செட்ல என்ன நடக்குதுன்னு காமிங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா என்ன வருது பாரு. அங்க 2 பேர் இருந்த மாதிரி இருந்தது, கன்ஃபியூஸ் பண்ணுதேடா. எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய வந்து இது ஒரு சூப்பரா இருந்துச்சு இந்த வீடியோ. சும்மா இமாச்சல்ல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், வெள்ள ஸ்னோஃபால்னு கொடுத்துருந்தீங்க. ஆமா, வெள்ள ஸ்னோஃபால் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இன்னொன்று இருக்கு, அது பாக்குறதுக்கு அந்த இதுக்கு பின்னாடி ஒன்று இருந்தது. இதான் வியூ நல்லா இருந்தது. இதெல்லாம் செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல. அதான் நான் இந்த மாதிரி மல்டிபிள் ஷாட்ஸ் நம்ம வந்து எடுத்து ஒரு 15 செகண்டுக்கான இந்த ஸ்டைல்ல எல்லாம் கூட பண்ண முடியுது. பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் எடுத்துருவோம் போலயே, சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் வீடியோவா பண்ண முடியாது, ஆனா இதெல்லாம் இமேஜஸ். இது இமேஜ். ஃபர்ஸ்ட் நான் இமேஜ் தான் ட்ரை பண்ணதில்ல, அப்புறம் இதெல்லாம் உட்காந்து சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னோட ரீல்ஸ்ல நீங்க இதெல்லாம் அப்பப்போ பார்க்கலாம். நான் இன்னும் இதெல்லாம் போடல ரீல்ஸ்ல, எனக்கு இது இன்னும் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. இன்னும் பெட்டராகவே வரும்னு நினைக்கிறேன். பெட்டரா ப்ராம்ப்ட் பண்ணா பெட்டரா வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஆர்ட்டுங்க. இதை நம்ம ஒரு தனி வீடியோவாகவே போடலாம். உண்மைதான். அதனால இப்போ இன்ட்ரோவை கொடுத்துருவோம்.
அவுட்ரோ என்ன அப்படின்னா வேற எதுவும் இல்ல, டெக் டைம் டிராவலர்ஸ் வீடியோ வந்து நியூஸ் அப்டேட்ஸ்க்காக பாருங்க. இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவா தனியா நாங்க எப்படி பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு தம்ப்நெயில் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. அதனால நாங்க தனி வீடியோவை போட்டுருவோம். ஓகே, இந்த டூல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. சம. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிக்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் கிக்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.